தாவேக்காவுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் தொடரும், நாங்க துணை நிற்போம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா முடிஞ்சிச்சா திமுக அவ்வளவு டாடா பாபே சொல்லி கிளம்பிட்டீங்க, முடிஞ்சிச்சா திமுக அவ்வளவுதானா? திமுகவுக்கு சோழி முடிஞ்சான்னு கேக்குறீங்க. திமுகவுக்கு சோழி எப்ப வேங்கவயல் பிரச்சனையில போய் உள்ள வந்து அதுக்கு தீர்வு கொடுக்கல பாத்தீங்களா, அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. என்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த கொலை வழக்க அதை சிபிஐ எடுத்து செய்யலாம் அப்படின்னு இருக்கிறத தடுத்தாங்க பாத்தீங்களா, அன்னைக்கே சோழி முடிஞ்சு போச்சு. என்னைக்கு எங்க கொடியை ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கே சொல்லி முடிஞ்சு போச்சு. என்னைக்கு நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட அவர்களுக்காக நாங்கள் ஓட்டு சேகரிக்க செல்லும் பொழுது மப்ளரை மாட்டிக்கிட்டு வராதிங்க, விசிகா மப்ளரை மாட்டிக்கிட்டு முன்னாடி வராதிங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கே சொல்லி முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன புதுசாக கேட்டுக்கிட்டு சொல்லி முடிஞ்சு போச்சான்னு. தோழமை கட்சியினுடைய விருந்துல வேற பங்கேற்காரு. ஆனா அங்க கூட வர முடியாத அளவுக்கு என்னை சில பேர் சூழ்ச்சி செய்து திட்டமிட்டு பண்ணிட்டாங்க. ரொம்ப மன வருத்தத்துல தான் இருக்கிறேன். அந்த சூழ்நிலை தான் இப்ப நான் உங்களுக்கு இந்த பேட்டியை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னைக்கு நாங்க அவங்களுடைய அமைச்சரவை உருவாவதற்கு, ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவதற்கு, இன்னமும் சொல்ல போனா தளபதி விஜய் அவர்கள் முதல்வராவதற்கு நாங்க சப்போர்ட் பண்ணமோ அன்னைக்கே ஆல்மோஸ்ட் நாங்க உள்ள வந்துட்டோம், ஒன்னும் ஆயிட்டோம்ன்றது சொல்லப்படாத ஒரு செய்தி. தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும், 5 ஆண்டுகள் மட்டுமல்ல தொடர்ந்து தொடர வேண்டும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு உபோச்சனம் கிடைக்கும், தலித் மக்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். இப்போ இந்த தளபதி ஆட்சியை கவிழ்த்துரும் சொல்லிட்டு முன்னாள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஐயா, உங்க மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கியா, இருந்தாலும் கூட நான் ஒரு உண்மையை சொல்றேன், தப்பா எடுக்கும் போது நீங்களே ஜெயிக்க முடியலையா, நீங்களே தோத்து போயிட்டீங்க, நீ இன்னொரு ஆளை தோக்க வைப்பீங்களா? என்னையா ஒரு லாஜிக் இல்லாம பேசுறீங்க? இப்ப இன்னைக்கு காலத்துக்கும் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வராதா? ஏன்னா அவங்க பேசுற பேச்சுக்கள் தானே பயங்கர திமிரா பேசுறாங்க. எல்லாத்தையும் திமிரு அடங்காம திருறாங்க. ஆனா இப்ப எங்க தலைவர் அடக்கிடுவாரு. இன்னி அடிச்சு காலி பண்ண போறாப்ல திமுக. நீ பெருத்திருந்து பாரு, நீ தான் பார்க்க தானே போற. திமுகவுடைய சோழி யார் முடிக்கிறாங்களோ முடிக்கலையோ அவர் முடிச்சிடுவாரு. ஏன்னு கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு விஜய் என்ற ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் உருவாகி இருக்கிறது. ஏன் நம்ம அவருக்கு குரல் கொடுக்க கூடாது? ஏன் இந்த அயோக்கிய பயிர்களை ஏன் அழித்தொழிக்க கூடாது அப்படின்னு களத்தை குதிச்சுட்டாரு. நீங்க அண்ணனை எவனும் தடுக்க முடியாது. ஆனா அவங்க கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2 பேரும் எம்எல்ஏ பத்தி ராஜினாமா பண்ண மாட்டோம், நாங்க இங்கதான் இருக்கு நட முடியுங்களா, வரமாட்டேன் சொல்லிட்டு. அப்ப அங்கதான் குதிரை பேர் நடந்திருக்குது. குதிரை பேர் எங்க? உண்மையான குதிரை பேர் அங்க நடக்குதோ? அங்கதான் நடந்திருக்கு. வேற என்னது? பல்லவி அவங்க எப்படி குழந்தை தூக்கிட்டு வராங்க சட்டமன்றத்துக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு மாறு வேஷத்தை போட்டுன்னு ரொம்ப கிண்டல் பண்றாங்க. இந்த அளவுக்கு இறங்கி ஒரு தலித் ஒரு எம்எல்ஏ இப்படி பண்றானுங்க, என்ன பண்ணலாம்? திமுகவுடைய புத்தியே கீழ்த்தரமான புத்தி. நீங்க திருந்தவே மாட்டாங்க. இன்னும் கழுத்துல செயின் எல்லாம் போட்டுக்கிறீங்களே, உங்களெல்லாம் செயின் எல்லாம் ஏதுன்னு கேட்கறாங்க. என்ன பண்றது? இந்த பயல்களை நம்பியில் அவங்களை விடக்கூடாது. இது ரொம்ப தப்பு. வருகின்ற இடைத்தேர்தலில் நான் நிற்கவில்லை, அதுவும் குறிப்பாக திருச்சி நான் நிற்கவில்லை அப்படின்ட்டாரு. இதுக்கு பின்னாடி நான் என்னத்தை பார்க்கறது? தங்க தலைவரே சொல்லிட்டார்ல, இப்போ தலைவருக்கு பின்னாடி நான் என்ன கருத்து சொல்றது? அதான சிக்கலை மாட்டி விட்றேன். அப்படிதான் ஏதாவது முண்டாக்க கேள்வியை கேட்டு நான் ஏதாவது சொல்ல, அப்புறம் அதை போய் வேண்டாம் தலைவர்கிட்ட போட்டு காட்டுவான். இங்கே பாருங்க, அந்த பையனோட சேர்ந்துக்கிட்டு இந்த தம்பி வேற அப்படி ஏதாவது பேசுறாரு, தேவையில்லாத கேள்வி கேட்காத. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு சங்கத்தமிழ் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணன் திரும்ப அவர்கள் காலையிலே பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி இந்த தாவேக்காவுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் தொடரும், நாங்க துணை நிற்போம்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு வேற கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகளுடைய விருந்துல வேற பங்கேற்காரு. ஏன்னா முடிஞ்சிச்சா திமுக அவ்வளவு டாடா பாபே சொல்லி கிளம்பிட்டீங்களா, முடிஞ்சிச்சா திமுக அவ்வளவுதானா? நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு முன்னால் இன்று ஜூன் 30 போராளி மாவீரன் முருகேசன் உள்ளிட்ட 7 பேருக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நான் அந்த போர்க்களத்தில், அந்த விடுதலை களத்தில் நான் இருக்கக்கூடிய ஆள். ஆமாம். ஆனால் அங்கே கூட வர முடியாத அளவுக்கு என்னை சில பேர் சூழ்ச்சி செய்து திட்டமிட்டு பண்ணிட்டாங்க. ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருக்கிறேன். அந்த சூழ்நிலை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த பேட்டியை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் மனசு இங்கே சென்னையில் இருந்தாலும் எல்லாமே அந்த போர்க்களத்தில் தான், அந்த விடுதலை களத்தில் தான் நிற்கிது. ஏன்னா அவர்களெல்லாம் எனது உறவினர்கள். அங்கே இருக்கிற தம்பிமார்கள்லாம் இருக்கிற போராளிகள். நைட்டு கூட அண்ணே வாங்கினே அப்படின்னு யார் அங்கே இருக்கிற எங்கள் ஆற்றல் அரசு எல்லாளன், இன்னும் பெரும் தலைவர்கள்லாம் என்னை வாங்கன்னு கூப்பிட்டாங்க. மாவட்ட செயலரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இருந்தாலும் கூட எழுச்சி தமிழில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம அங்கே போகிறது சரியில்லை, அது தலைமைக்கு நம்ம எதிர்ப்பாக செயல்பட்டு விடுவோம் அப்படின்ற மாதிரி பட்டையை கட்டி விடுவார்கள். அந்த ஒரே காரணத்துக்காக நான் போகலை. துபாயில் இருந்தாலும் கூட பல முறை நான் வந்திருக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு. துபாயில் இருந்து இதற்காகவே ஜூன் 30க்காக வந்திருக்கிறேன். அதெல்லாம் பழைய வரலாறு, அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட இங்கே இருந்துக்கிட்டு போக முடியலையே. அது மட்டுமல்ல நெறியாளர் அவர்களே, வர 5ஆம் தேதி முக்கியமான நிகழ்வு இருக்குது, விருது வழங்கு விழா. அந்த விருது வழங்கு விழாவிற்கு
முதல் முறையாக தொடர்ந்து அதற்கான அந்த பணம் கொடுப்பாங்களே, சங்கத்தமிழ் தான் கொடுத்துக்கிருந்தேன். ஃபுல் ரெக்கார்டு நம்மகிட்ட இருக்குது, எல்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா அதுக்கு இப்ப செல்ல முடியாது. அது மட்டுமல்ல, தலைவருடைய பிறந்தநாள் வருதுல, ஆகஸ்ட் 17 வந்து அவருடைய பிறந்தநாள் வருது. ஏன்னா என்னை ஜூன்ல 7ஆம் தேதி எடுத்திருக்கிறாரு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6ல தான் முடியுது. இல்ல நடுவுல வந்து நீங்க போய் விளக்கத்தை கொடுத்தா உங்களை எடுத்துட்டு உங்களை திருப்பி சேர்த்துப்பாங்க தானே போட்டிருந்தாங்க. விளக்கத்தை கொடுத்துருக்குறோம். கொடுத்து ஏறக்குறைய இப்போ 1 மாசம் ஆக போகுது, நெருங்கிருச்சு. எந்த வகையான ஒரு இதுவும் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அதெல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது நமக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட, அதற்கு தூண்டியவர்களுடைய கை ஓங்கியிருக்கிறதோ என்பதை போல் தோன்றுகிறது. இருந்தாலும் கவலை இல்லை, காலம் அதற்கு நல்ல ஒரு பதிலை சொல்லும். காலம் அனைவரையும் விட வலிமையானது. அந்த காலத்தை நம்பி நான் இருக்கிறேன். இப்போ நீ கேட்ட கேள்விக்கு வர்றேன். திமுகவுக்கு சோழி முடிஞ்சான்னு கேட்குறீங்க. திமுகவுக்கு சோழி எப்போ வேங்கவயல் பிரச்சனையில போய் உள்ள வந்து அதுக்கு தீர்வு கொடுக்கல பார்த்தீங்களா, அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. என்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த கொலை வழக்க வந்து அதை வந்து சிபிஐ எடுத்து செய்யலாம் அப்படின்னு இருக்கிறத தடுத்தாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கே சோழி முடிஞ்சு போச்சு. அதை விட வந்து துப்புரவு பணியாளர்கள், தொழிலாளர்கள் போராடும் பொழுது அவங்க போராட்டத்துக்கு நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம், அங்கே போய் நாங்கள் வந்து அதை காது கொடுத்து கேட்க மாட்டோம், அவங்களுக்கு தீர்வு வழங்க மாட்டோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. என்னைக்கு வந்து மேல்பாதிக்குள்ள உள்ள மக்களை கூட்டி போகலாம்னு நீதிமன்றம் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தது, அன்னைக்கு கூட்டி போகாமல் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கே சோழி முடிஞ்சு போச்சு. என்னைக்கு எங்கள் கொடியை வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கே சோழி முடிஞ்சு போச்சு. என்னைக்கு வந்து நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட அவர்களுக்காக நாங்கள் ஓட்டு சேகரிக்க செல்லும் பொழுது மப்ளரை மாட்டிக்கிட்டு வராதிங்க, விசிகா மப்ளரை மாட்டிக்கிட்டு முன்னாடி வராதிங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கே சோழி முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன புதுசாக வந்து கேட்டுக்கிறீங்க சோழி முடிஞ்சு போச்சான்னு? ஏன்னா நெறியாளர் அவர்களே, இல்ல கூட்டணியில இருந்து விலகிட்டீங்க, டிவிகே கூட இன்னும் சேரல, ஆனா டிவிகே உடைய ஆட்சி வந்து தொடரும், அதுக்காக துணை நிற்போம்னு சொல்றீங்களா, அது என்ன லாஜிக்னு கேக்குறேன். அதுதான் லாஜிக் பிரதர். அதாவது எப்படின்னா, என்னைக்கு வந்து நாங்க வந்து அவங்களுடைய அமைச்சரவை உருவாவதற்கு, ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவதற்கு, இன்னும் சொல்ல போனா தளபதி விஜய் அவர்கள் முதல்வராவதற்கு என்னைக்கு நாங்க சப்போர்ட் பண்ணமோ அன்னைக்கே ஆல்மோஸ்ட் நாங்க வந்து உள்ள வந்துட்டோம், ஒன்னும் ஆயிட்டோம்ன்றது சொல்லப்படாத ஒரு செய்தி. சரிங்களா? அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நல்லா யோசித்து பாருங்க. 108க்கு பிறகு 2 கம்யூனிஸ்ட், இன்னொரு கம்யூனிஸ்ட் 2, காங்கிரஸ் 5, இன்னொன்று 2 எல்லாம் ஆன பிறகு இந்த 2 போனாதான் அது சரியாகுன்ற சூழ்நிலை வந்துச்சு பாத்தீங்களா. அன்னைக்கு நாங்க எதுக்கு போனோம், எதற்காக போனோம்? ஆளுநர் ஆட்சி இந்த மண்ணில் வரக்கூடாது. ஆளுநர் ஆட்சி வந்தாலே அமித்ஷா ஆட்சி வந்ததுக்கு சமம், அமித்ஷா ஆட்சி வந்தாலே இங்க வந்து சங்கிப்பயில வந்ததுக்கு சமம்னு தமிழ்நாட்டை காப்பாத்தி இருக்கிறோம். சரிங்களா? ஆனா வந்து அன்னைக்கே திமுக சோழி முடிஞ்சு போச்சு. நீ அதை பத்தி பேசி பயன் இல்லை. ஆனாலும் கூட தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும். 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, தொடர்ந்து தொடர வேண்டும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு விமோசனம் கிடைக்கும், தலித் மக்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ இந்த தளபதி ஆட்சியை கழுத்துரும் சொல்லிட்டு முன்னாள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இந்த ஆட்சி 1 மாசம் கூட தாங்காது, 6 மாசம் கூட தாங்காது சொல்லிட்டு போராடலாம் சொல்லுங்கிறாரு. ஐயா, உங்க மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கியா? இருந்தாலும் கூட நான் ஒரு உண்மையை சொல்றேன், தப்பா எடுக்கும் போது நீங்களே ஜெயிக்க முடியலையா? நீங்களே தோத்து போயிட்டீங்க, நீ இன்னொரு ஆளை தோக்க வைப்பீங்களா? என்னையா ஒரு லாஜிக் இல்லாம பேசுறீங்க? நீங்க ஒருவேளை ஜெயிச்சிருந்து ஒரு 108 வாங்கியிருந்து எங்களையெல்லாம் அதில் சேர்த்திருந்து அதில் எங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்திருந்தால் நீங்க சொல்லுவது சரியாக இருக்கலாம். அப்பயே நீ கொடுக்க மாட்டேன். கொடுப்பீங்களா? அமைச்சர் கொடுக்க மாட்டாங்க. அது தெளிவா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. ஆனா செட் ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு, அவர் தான் தளபதி. செட் ஆகாதுன்னு சொன்னீங்களா, அப்பயே உங்களுக்கு தளபதி செட் ஆகாதுன்னு அந்த தளபதி பட்டத்தை உங்கள்ட்ட இருந்து எடுத்தாச்சு. சரிங்களா? அதெல்லாம் அமைதியா இருங்க. அமைதியா இருந்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரா முறையாக உங்க மகனை செயல்பட வைத்தால் நாளைக்கு வரலாற்றுல மக்கள் உங்களை ஆதரிக்கலாம். அதுக்காக உங்களை முதல்வர் தூக்கி கொடுக்க மாட்டாங்க, ஒரு 2 சீட்டு அதிகமா கொடுப்பாங்க. ரைட்டா? அதுவும் செய்யவில்லை என்றால் டோட்டலா கவுத்துருவாங்க. அப்ப இனி காலத்துக்கும் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வராதா? வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை போல்தான் தோன்றுகிறது. ஏன்னா அவங்க பேசுற பேச்சுக்கள் தானே பயங்கர திமிரா பேசுறாங்க. எல்லாத்துக்கும் திமிரு அடங்கல, அடங்காம திருறாங்க. ஆனா இப்ப எங்க தலைவர் அடக்கிடுவாரு. எப்ப எங்க தலைவர் வந்து சொல்லிட்டார்ல, எங்க தலைவர் சொல்லிட்டார்ல, இன்னும் 5 ஆண்டுகளுக்கு தொடரும் என்றால் நேரடியா அவர் வந்து தளபதி ஸ்டாலினுக்கே வந்து அவர் கருத்து சொல்றாரு. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நாங்கள் இதை ஓட விட மாட்டோம், நாங்கள் கவுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாருல. எங்க தலைவர் என்ன சொல்றாரு, ஜனநாயக ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை அதை கலைப்போம் என்று அவர் முதல்வர் பேசுகின்ற பேச்சே ஒரு நாகரிகமற்ற பேச்சு. அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக ரீதியா நீங்க பாருங்க, ஜனநாயக ரீதியா வெற்றி பெற பாருங்க. அப்ப நீங்க பொறுத்து தானே இருக்கணும் 5 ஆண்டுகள். ஆமா. அப்ப அதை விட்டு நான் கவிப்பேன் அப்படின்னா
அப்ப குதிரை பேரம் செய்ய போகிறீர்களா இல்ல அண்ணன் வைகோ சொன்ன மாதிரி ஒட்டக பேரகம் செய்ய போகிறீர்களா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கிறது. இல்ல இப்ப இந்த திமுக கூட்டணில இருந்து உங்களுடைய கூட்டணி கட்சி எல்லாமே வெளியே வந்துட்டாங்களே, அவ்வளவு நெருக்கடிகள் இருந்துச்சா முன்னாடி? இப்ப நான் நெருக்கடிகள்ன்றதை விட பயங்கரமான கஷ்டத்தெல்லாம் மனசுல வச்சிருந்தா அவங்க கூட இருந்தீங்களே தன்னால. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம் சொன்னவர் தான் எங்க தலைவர். எங்க தலைவருக்கு பயங்கரமான நெருக்கடியெல்லாம் கொடுத்தாங்க. நாங்க 10 சீட்டு கேட்டோம், டபுள் டிஜிட் 8 சீட்டு ஆக்குனாங்க. அந்த 8 சீட்ல எங்களுக்கு இந்த சீட்டு தாண்டா வேணும்னு கேட்கும்போது நாங்க உங்களுக்கு தோக்குற அரக்கோணத்தை தான் கொடுப்போம்னு கொடுத்தாங்க. எங்க தலைவர் ஆசைப்பட்டு இதெல்லாம் இப்படி நடக்கும்னு ஒரு தீர்க்க தரிசனமாக முன்னுணர்ந்து அவர் நிற்கும் போது காட்டுமன்னார்ல நிக்க கூடாதுன்னு நெருக்கடியை கொடுத்தாங்க. இப்படி பல நெருக்கடிகளை கொடுத்தவர்கள் இன்னைக்கு அவங்களே நெருக்கடியில போய் விழுந்து விட்டார்கள். அண்ணன் வைகோ பேசுறாரு, எவ்வளவு மன உளைச்சலை உருவாக்கி இருக்கிறாங்க. அண்ணன் வைகோ எல்லாம் உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு ஒரே நிமிஷம், வைகோ என்ன சொன்னாருன்னா கிளைகளே இல்லாத அந்த கட்சிக்கு 8 சீட்டு கொடுக்குறாங்க. யார் அந்த கிளைகள் இல்லாத கட்சி? உங்களதான் சொல்றாரு வைகோ. ரொம்ப உனக்கு ஹாப்பி. எனக்கு என்ன ஹாப்பி? எனக்கு கோவம் வருது நான் விசிகா சொல்லும் போது. தம்பி பெரிய மனுஷன் தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுட்டாருன்னு. எப்படி தெரியாம வார்த்தை அது? அப்படிலாம் இல்ல. நாங்க வந்து எங்க தலைவரை சொல்லிட்டாரு, இது கிளையை நம்பி இல்ல இந்த கட்சி, வேர்களை நம்பி இருக்கிறது. வேர்களை தேடி நாங்கள் அலைகிறோம், வேர்களை தேடி எங்களுடைய பயணம் அமையும்னு அந்த காலத்திலே சொல்லி இருக்கிறோம். வேர்கள் தேடி பயணம் வச்சமா வைக்கலையா? இது வேர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. இதுக்கு வந்து விழுதுகளோ இல்ல சப்போர்ட்டிங்க இதுக்கு தேவையில்ல. அதனால அண்ணன் கரெக்டாக சொல்லியிருக்காரு வைகோ அண்ணன். வைகோ அண்ணன் வம்பு எழுத்து விடாது. அவர் நல்ல மனிதர், போராளி. இன்னி அடிச்சு காலி பண்ண போறாப்புல திமுக. நீ வெறுத்துருந்து பாரு, நீ தான் பார்க்க தானே போற. திமுகவுடைய சோழியை யார் முடிக்கிறாங்களோ முடிக்கலையோ அவர் முடிச்சிடுவாரு. ஏன்னு கேட்டுக்கிறீங்க, முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு. அவர் ராசிங்க அப்படியே முடிச்சுட்டாரு, சோழியை முடிச்சுட்டாரு. எப்படின்னு கேளுங்க. ஆக்சுவலாவே உங்களுக்கு பழைய வரலாறு தெரியாது தம்பி. அந்த காலத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய லீடர் யாருன்னு பார்த்தா அண்ணன் வைகோ. ஆமா, அவர் அடுத்து பெரிய லீடர் ஆயிடுவாரு, முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி என்னை புலிகளை வைத்து கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் வெளியேற்றினார். அவர் வெளியேறி போயிட்டாரு. வெளியேறி போய் நல்லா பயங்கரமா வந்து பல பேர் அவருக்காக தீ குடித்து அந்த கட்சியை வளர்த்தாங்க. திமுகவை எதிர்ப்பாக வளர்த்து நல்லா வரும் பொழுது டக்குனு இவரை வந்து அப்படியே போய் வளைச்சு போட்டார். தம்பி கடா போயிட்டு வாப்பா தம்பின்னு இவரு நம்பிட்டார். பாவம், அவர் கொஞ்சம் நேர்மையான ஆளு தான். நம்பிட்டார். கருணாநிதியை நம்ம வந்து அழைத்து விட்டாருன்னு திருப்பி போனாரு. திருப்பி போய் காலி பண்ணிட்டாங்க. ஏய், நீ பம்பரத்தை நிக்க கூடாது, நீ அதுல நிக்க கூடாது. இவருக்கு வேற வழி இல்லை, என்ன செய்யறதுன்னு. அந்த நீ சொல்ல போறது அந்த மன நெருக்கடிகள், அந்த மன உளைச்சல் தான் இவனால இருந்தாரு. அவங்க பையன் கூட அழுதுருப்பாரு, பாத்தீங்களா பாக்கலையா? சொந்தம் அது மாதிரி நெருக்கடிகளை கொடுத்தனால இன்னைக்கு விஜய் என்ற ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் உருவாகி இருக்கிறது. ஏன் நம்ம அவருக்கு குரல் கொடுக்க கூடாது? ஏன் இந்த அயோக்கிய பயிர்களை ஏன் அழித்தொழிக்க கூடாது அப்படின்னு களத்தை குதிச்சுட்டாரு. நீங்க அண்ணனை எவனு தடுக்க முடியாது. அண்ணன் வைகோட ரசிகர் நாளா தெரியுமா? அயோக்கிய பயிர்கள்னா திமுகவையா? திமுகவையா? அப்புறம் அவர் அண்ணன் தானே சொல்றாரு. நானாப்பா சொன்னது என்னமோ ஏன் வார்த்தை கேட்குறீங்க? அண்ணன் வைகோவே சொல்லிட்டாரு. ஆனா அவங்க கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2 பேரும் எம்எல்ஏ பத்தி ராஜினாமா பண்ண மாட்டோம், நாங்க இங்கதான் இருக்கு அடம் முடிக்கிறாங்களா, வரமாட்டேன் சொல்லிட்டு. அப்ப அங்கதான் குதிரை பேர் நடந்திருக்குது. குதிரை பேர் எங்க உண்மையான குதிரை பேர் அங்க நடக்குதோ? அங்கதான் நடந்திருக்கு பிரதர். இது கூட தெரியாத விஷயமா? இப்ப எங்க இதுல இருந்து ஒருத்தர் போயிருக்காரு, அது எப்படி போனாரு? அது வந்து ஒட்டக பேரமா? அவர் சொன்ன மாதிரி நல்லா கேட்டார் கேள்வி. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பேரங்களை இந்த தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால நீங்க வந்து அண்ணன் வைகோவை குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. ஈழத்துக்கு போனாருங்க, எப்படி போனாரு தெரியுமா? முதல்ல மேதகை நேரடியாக சந்தித்தவர் யார்? அண்ணன் வைகோ. கடைசியாக சந்தித்தவர் யார்? எழுச்சி தமிழர். 2 பேரும் அண்ணன் தம்பியை இணைந்து இருக்கிறார்கள் ஒற்றுமையாக. சீமானன் தான் கடைசி சந்திச்சாரு. சீமானன் தான் கடைசி சந்திச்சாரு. சீமானுக்கு அடுத்து எங்க தலைவர் சந்திச்சிருக்காரு. அப்படியா? சரி சரி சரி. சீமானனை ஏப்பா தேவையில்லாம இருக்கிறார். அவர் எங்க அண்ணன் பாருங்க. அண்ணனை பத்தி நீ எதுவுமே என்னை ஏற்றி இப்படி கேள்வி கேட்காத. அண்ணன் சீமான் அண்ணனை வந்து நான் அண்ணனை ஏற்று ரொம்ப நாளாச்சு. ஆனா இப்போ குறிப்பா இப்ப தாவேக்காவுடைய அமைச்சர் ஒருத்தர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினாரு சொல்லிட்டு திமுக ரொம்ப கடுமையா போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. நேற்று உட்காந்து ரோட்ல பயங்கரமா இறங்கி பயங்கரமா போராட்டம் பண்றாங்க. இத்தனைக்கும் அவர் பண்ணல அப்படின்றது அவரே சொல்றாரு. பண்ணதுக்கான ஆதாரமும் இல்ல. ஆனா இது ஒரு விஷயம் எத்தனை திமுக போராட்டம் பண்றாங்களா? எப்படி அது போராட்டத்துல அக்கா வந்துருந்துச்சு, பான்ஸ் பவுடர் அக்கா, அப்படி நீங்க சொல்லலாமா? அப்படி நான் சொல்லக்கூடாதா? உங்களுக்கு கேட்கிறேன். சரி, நான் சொல்லல, அவ்வளவுதான்ப்பா. சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அந்த அக்காவை ஏன் சொல்றேன்னு கேட்டுக்க. நம்ம அக்காவை நம்ம தப்பா பேச. உங்களுக்கு அக்காவா? அதான் நமக்கு வயது குறைந்தவராக இருந்தாலும் அவர் மதிப்புக்காக நம்ம அக்கான்னு சொல்றோம். அவங்க இருக்க பொறுப்புக்கா? இப்ப எங்க எழுச்சி தமிழரை விட வயது மூத்தவர் தான் ஐயா நல்லக்கண்ணு ஐயா. அவர் அண்ணன் பார், நீ பாத்திருக்கியா? அன்னைக்காவது நானே மிரண்டு போயிட்டேன். ஐயா என்னங்க உங்க வயசு 100 வயசு ஆயிடுச்சு. இல்ல, தம்பியை வந்து நம்ம அண்ணன்னு சொல்லணும்.
அப்படியே எல்லாரும் சொல்லி பழகணும் பாரு. அது மாதிரி நான் அக்காவாதே சொல்றேன். அந்த அக்கா அந்த காலத்துல தொழிலாளர்கள் போராடும் பொழுது, துப்புரவு தொழிலாளர் போராடும் பொழுது அவங்கள்ட்ட போய் கண்டுக்கிறாம அது பாட்டுக்கு போச்சு. இன்னைக்கு என்னாச்சு காலம், கொண்டாந்து ரோட்டில் உட்கார வச்சிருச்சு. வச்சுட்டா வைக்கலையா? ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஓடும், வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஓடும். அதனால் உங்கள் சூழ்நிலை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் அக்கா அவர்களே. அதனால் அக்கா போராட்டத்தை குதிச்சிருக்கு, அதை விட பாராட்டுங்க, பரவாயில்ல, நல்லா போராடுங்க. ஆனால் என்னென்னா அந்த ஆள் உண்மையிலே தவறாக பயன்படுத்தியிருந்தால் நடவடிக்கை எடுக்கணும், அது எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்களுக்காக போராடலாமே. 1000 பிரச்சனை இப்போ இருக்குது. இன்னமும் கூட வேங்க வயலில் அந்த 3 தம்பிமார்களுக்கு இன்னமும் எந்த வகையான தீர்வும் கிடைக்கல. உங்களால தான் தீர்வு வழங்க முடியல. அக்கா அவர்கள் இப்போ குதிக்கலாம்ல. அக்கா ஒரு தலித் அக்கா தானே. அந்த தம்பிமார்களை குதிக்கலாமா, குதிக்கக்கூடாதா? போராடலாமா, போராடக்கூடாதா? அப்போ அதுக்கு போராட தயாராக இல்லைல்ல. அப்போ அதுக்கு என்ன சொல்ற? இல்லைண்ணா, இப்போ நீங்க தலித் சொல்லும்போது ஞாபகம் வருது. இப்போ ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த பல்லவி சட்டமன்ற உறுப்பினர் திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான முறையில் விமர்சனங்கள்லாம் திமுக ரொம்ப கொச்சையாலாம் பண்ணுறாங்க. இந்த ஜென்சி திமுகன்ற பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னா பல்லவி அவங்க எப்படி குழந்தை தூக்கிட்டு வராங்க சட்டமன்றத்துக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு மாறு வேஷத்தை போட்டுன்னு ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு இறங்கி ஒரு தலித் ஒரு எம்எல்ஏ இப்படி பண்ணுறானுங்களே, என்ன பண்ணலாம் அவங்கள என்ன பண்ணுறது? டிவிகே தம்பி அவர்களுக்கு சரியாக பாடத்தை போற்றுவார்கள், நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனாலும் அவங்க புத்தி அப்படித்தான். திமுகவுடைய புத்தியே கீழ்த்தரமான புத்தி. இதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து நான் எதிர்த்தேன். கூட்டணியில் இருக்கும்போது கூட எதிர்த்தனா எதுக்கலையா? இப்போ நான் நடவடிக்கை எடுக்கப்பட்டதில் 3வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? திமுகவை இவர் எதிர்த்து பேசினார், திமுக கூட்டணி எதிர்த்து பேசினார் அப்படின்னு தான் போட்டுக்கிறாங்க. அதனால தம்பி நீங்கள் திருந்தவே மாட்டாங்க. திருத்துவதற்காகத்தான் இன்னைக்கு விஜய் இன்னும் கழுத்துல செயின்லாம் போட்டுக்கிறீங்களே, உங்களெல்லாம் செயின்லாம் ஏதுன்னு கேட்குறாங்க. யாரை பார்த்து? அந்த அக்காவை பார்த்து, பல்லவி அக்காவை கேட்குறாங்களா? அப்படிலாம் கேட்குறானுங்க. என்ன பண்ணுறது இந்த பயலுகளை? தம்பியில் அவங்கள விடக்கூடாது, இது ரொம்ப தப்பு. அப்போ அந்த அக்கா பறச்சின்னா அப்படியே தான் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி இவங்க மனநிலை. அது மைண்ட் செட் பாருங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது. இவங்களை என்ன பண்ணுறது தம்பி? ரொம்ப டென்ஷன் ஆகுறேன். நான் அதான் வார்த்தை விட்டு நான் ஒரு இடைநீக்கத்தில் இருக்கிறேன். ரொம்ப ஏதாவது வார்த்தை திமுக தானே பேசுறீங்க நீங்கள்? நான் தாவேக மொத்தத்தில் யாரையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. யாரையுமே பேசக்கூடாது. பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம், யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம் சொல்லியிருக்காருல தங்க தலைவர். இப்போ தலைவர் பேச்சுக்காக நான் அந்த நேரத்தில் இப்போ ஆஃப் கேமரா நான் அவங்களை பற்றி பேசுகிறேன். கரெக்டாக ஆன் கேமராவில் வேணாம். உண்மையிலே சொல்லும்போது எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. ஒரு தங்கச்சியை அது நல்ல பொண்ணு, மாசமா இருக்கும்போது கூட கட்சிக்காக ஒரு பணியாற்றல் நின்று வெற்றி பெற்று இருக்குது. ஆனால் அந்த பொண்ணை நீங்க இவ்வளவுக்கு பேசுறாங்கன்னா என்னத்தை சொல்றது பிரதர்? ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கிறது. கவலைப்படாதீங்க, வழி பண்ணுவோம் அவங்க. அதிகாரத்துல எல்லாமே இப்படி பண்றாங்களே, அதிகாரத்துல இருந்தா ஒன்னா பண்ணுவாங்க இன்னும். அதனால ஆர்டினரி தானே ஆப்பு வச்சுட்டாங்க டோட்டலாவே. இந்த இடைத்தேர்தல் இப்போ குறிப்பா இந்த பதவி விலகி தாவைக்கல்ல சேர்ந்திருக்காங்களே, அது உட்பட திருச்சி கிழக்கு உட்பட தலைவர் திருமாவளவன் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இடைத்தேர்தலாம் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இடைத்தேர்தலில் நிற்பாரு, அமைச்சர் பதவி வாங்குவார் அப்படின்ற ஒரு பேஸ்புக்கெல்லாம் வந்துச்சு. எப்படி பாக்குறீங்க அதை நீங்க? எங்கள் தலைவரே அதற்கு விளக்கம் கொடுத்து விட்டார். வருகின்ற இடைத்தேர்தலில் நான் நிற்கவில்லை, அதுவும் குறிப்பாக திருச்சி நான் நிற்கவில்லை அப்படின்ட்டாரு. இதுக்கு பின்னாடி நான் என்னத்தை பாக்குறது? தங்க தலைவரே சொல்லிட்டார்ல. இப்போ தலைவருக்கு பின்னாடி நான் என்ன கருதி சொல்றது? அதான சிக்கலை மாட்டி விடுறேன். அப்படிதான் ஏதாவது குண்டாக்க மண்டா கேள்வியை கேட்டு நான் ஏதாவது சொல்ல, அப்புறம் அதை போய் வேணா தலைவர்கிட்ட போட்டு காட்டுவான். இங்க பாருங்க, அந்த பையனோட சேர்ந்துக்கிட்டு இந்த தம்பி வேற அப்படி ஏதாவது பேசுறாருன்னு தேவையில்லாத கேள்வி கேட்காத. அதே தலைவர் முடிச்சிட்டார்ல. தலைவர் ஒரு எண்டு கார்டு போட்டாருன்னா அவ்வளவுதான். சரி, அதிமுக ரிசைன் பண்ணி தாவே கேட்க போறாங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நீங்க ஏடிஎம்கே காரன் கேட்கணும். ஏன்டா போறீங்க? ஒரு ஜனநாயகவாதியா சொல்லுங்க. நீங்க ஜனநாயகவாதியா அங்க பிடிக்கல, அதனால இங்க வர்றாங்க. அதனால ஜனநாயகம் அவர்களை வரவேற்கிறது. ஊழல்வாதிகளை திருப்பி தாவைகள் சேர்ந்தா இந்த கட்சி ஊழல் கட்சியா மாறிடாதா? நிச்சயமாக ஊழல்வாதிகளுக்கு வாய்ப்பு தரமாட்டார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நீங்க போய் அங்க நினைச்சா உங்களுக்கு வாய்ப்பு தருவாங்கல்ல? நான் விடுதலை சிறுத்தையாக பிறந்தேன், விடுதலை சிறுத்தையாகவே வாழ்ந்தேன், விடுதலை சிறுத்தையாகவே நான் சாவேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.